தமிழ் மீடியா சொந்தங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவாக உங்களை சந்திப்பிலே பெருமகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய கனடிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பிரதமர் பதவிக்கான தேர்தல். இந்த பிரதமர் பதவிக்கான தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. லிபரல் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, NDP கட்சி மற்றும் கிரீன் பார்ட்டி போன்ற கட்சிகள் போட்டியிடுகின்றன. அந்த வகையில் அதாவது உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக அதாவது கொரோனாவுக்கு பிற்பாடு கனடிய பொருளாதாரத்திலே பெரும் மந்தநிலை ஏற்பட்டிருக்கின்றது. பல பேருக்கு இருக்கிறதுக்கு வீடுகள் பிரச்சனை இருந்திருக்கிறது, வேலையில்லா பிரச்சனை இருந்திருக்கின்றது. அப்படி இந்த இக்கட்டான நிலையில் மக்கள் அதாவது பல அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பு, பல அரசியல் கட்சிகள் எதிர்ப்புகள், மக்களுடைய தொண்டு வாழ்கின்ற கனடிய மக்களுடைய எதிர்ப்புகள், இந்த இவ்வாறான எதிர்ப்புகள் மத்தியிலே அண்மையிலேயே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், அதாவது பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அதாவது தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அவர் தன்னுடைய பிரதமர் பதவி மட்டுமில்லை, லிபரல் கட்சியினுடைய தலைவர் பதவியில் கூடிய அவர் ராஜினாமா செய்திருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த பிரதமர் பதவியில் ராஜினாமா செய்து அடுத்து அதாவது மார்கனி அவர்கள் இந்த பிரதமர் பதவியை எடுத்திருந்தார். எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு, அதாவது புதிய பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று அந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான அதாவது இந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு கொரோனாக்கு பிற்பாடு இந்த கனடிய பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்பட்டாலும் குறுகிய 1-2 வருடங்களுக்கிடையே மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. பொருளாதாரத்தில் சரி, விலைகள் எல்லாம் விலையேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வேளையில் இந்த பிரதான அதாவது இந்த பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. இந்த கட்சிகள் போட்டியிட்டாலும் லிபரல் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான பலத்த போட்டி நிலவே இருக்கின்றது. இந்த இரு பிரதான கட்சிகளிலே தான் தமிழர்கள், அதாவது ஈழத்து தமிழர்கள் போட்டியிடுகின்றனர். அதாவது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே லிபரல் கட்சியிலே போட்டியிட்டு வென்ற பல 3 தடவைக்கு மேல் போட்டியிட்ட கரி ஆனந்த் சங்கரி மீண்டும் ஒரு முறை போட்டியிடுகின்றார். அடுத்ததாக இந்த லிபரல் கட்சியில் ஜுனிச்சநாதன் இவர் ஒரு ஈழத்து பெண், அதாவது ஏற்கனவே மார்க்க தொகுதியிலே கவுன்சிலராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு நபர். இப்போது மீண்டும் இன்று நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதாவது பிக்கரிங் தொகுதியிலே போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கன்சர்வேட்டிவ் கட்சியிலே லாயனல் லோகநாதன், இவர் மார்க்கம் தோல்வி பிரதேசத்திலே போட்டியிடுகின்றார். இவர் கனடாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு ஈழத்து தமிழ் மகன். அடுத்ததாக கன்சர்வேட்டிவ் கட்சியிலே போட்டியிடுகின்ற கோவில் பிரதேசத்தில் போட்டியிடுகின்றார். இவர் ஒரு கனடிய காவல்துறை உத்தியோகத்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியில் நடந்த ஒன்டாரியோ மாகாண தேர்தலில் அதாவது ஒரு தொகுதியிலே 2 தமிழர்கள் வெவ்வேறு கட்சியிலே போட்டியிட்டு அவர் தோல்வியை சந்தித்தார்கள். அதே மாதிரியான சந்தர்ப்பம் இந்த முறை நிகழவில்லை. என்னென்னு சொன்னால், வெவ்வேறு 4 தமிழர்களும் வெவ்வேறு தொகுதியிலே போட்டியிடுகின்றார்கள். அந்த 4 தமிழர் போட்டியிடுகின்ற ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். ஸோ இந்த 4 தமிழர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவராக இருந்தால் அவங்களுடைய தமிழருக்கான இருப்பு கனடிய மண்ணில் நிலைநாட்டப்படும். தமிழுக்கான இருப்பு நிலைநாட்டப்பட்டால் தமிழுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு என்பன கனடிய மண்ணிலே அதான் நிலைநிறுத்தப்படும் என்பது திண்ணம்.